ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். வெறும் ரெண்டே பொருள் வச்சு சிம்பிளாக ஈஸியாக யம்மியான ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். அதுவும் ஹெல்த்தி ஆப்ஷன் இல்லைங்க. இந்த ரெசிபியை செய்யறதுக்கு காஸ்ட்லியான எந்த பொருளுமே தேவையில்லை. இந்த முந்திரியெல்லாம் ஆப்ஷனல் தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக சட்டு புட்டுன்னு பண்ணிடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் திறந்துருச்சு, ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். திடீர்னு விருந்தாளி யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. என்னடா இந்த ஸ்வீட் வித்தியாசமாக இருக்குன்னு நினைப்பாங்க. நம்ம எடுத்துருக்கிறது ஒரே ஒரு கப் பொட்டுக்கடலை மட்டும்தாங்க. பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துக்கணும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பொட்டுக்கடலையை ஃப்ரை பண்ணும்போது பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இனிப்புக்காக நான் மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். கல் மண்ணை இல்லாத சுத்தமான வெல்லமான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நல்லா இடித்து தான் சேர்த்தணும். அப்போ தான் கரையிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். வெல்லம் வேண்டான்னா சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம். வெல்லம் உடம்புக்கு நல்லது. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். அடிகனமான கடாயில் நம்ம இடித்து வச்சோம்ல மண்டை வெல்லம், அதை போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்ல வெல்லத்தை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்க வெல்லம் எல்லாம் கரைஞ்சி எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கிடும். நம்ம இதில் ஒரு கல் உப்பு போட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்ப தூக்கலாக காமிக்கும். ஒரு விஸ்கு வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடும். நம்ம வறுத்த பொட்டுக்கடலை ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பொட்டுக்கடலை தான் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே. பொட்டுக்கடலை வச்சு செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம அரைச்ச பொட்டுக்கடலையை நல்லா ஜல்லிச்சுக்கணும். ஏன்னா இதில் திப்பி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது திப்பி தட்டாமல் இருக்கணும். இல்லைன்னா அங்கங்கே திட்டாக இருக்கும். மாவு ஜல்லிக்கிற நல்ல நைஸான தகுடு ஜல்லடையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் திப்பி எல்லாம் மேலே நிற்கும், பவுடரெல்லாம் கீழே வந்துடும். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. ஏன்னா இது அவ்வளோ சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறதுனால ஒரு தடவை ஜலிச்சதுக்கே இவ்வளோ திப்பி வந்திருக்குது பாருங்கள். நம்ம பொட்டுக்கல்ல வச்சு ஏதோ ஒரு ரெசிபி பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். வெறும் ரெண்டே பொருள் போதுங்க. இந்த ஸ்வீட்டான ரெசிபியை சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதையும் வடிகட்டிக்கணும். ஏன்னா என்னதான் சுத்தமான வெல்லமாக இருந்தாலும் அடியில் வந்து மண் நிற்க தான் செய்யும். நம்ம வறுத்து அரைச்ச பொட்டுக்கடலை கூட இந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சமாக சேர்த்தணும். ஒட்டுக்காக சேர்த்திடக்கூடாது. ஏன்னா கடலை மாவு வந்து நல்லா கட்டி தட்டுரும். பொட்டுக்கடலை மாவு வந்து நல்லா கெட்டி ஆக கொஞ்சமாக நம்ம அந்த இலக்கத்தை கொடுக்கணும். நல்லா கிளறவே கொஞ்சமாக கெட்டி ஆகும் பார்த்தீங்களா. அந்த டைமில் நம்ம இந்த வெல்லம் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறணும். அப்போ தான் நல்லா மாவெல்லாம் வேகும். அதாவது 3 பேட்சாக பிரித்து அந்த வெல்லம் தண்ணியை ஊற்றணும். இப்போ கடைசியாக நான் வெல்லம் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். இதுலேயே முக்கால்வாசி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ விஸ்கு வச்சு கிளறும் போது ஈவனாக அந்த ஸ்வீட் எல்லா பக்கமுமே படரும். 2வது பேட்ச் தண்ணி ஊற்றும் போதே மாவு வந்து நல்லாவே கெட்டி ஆகிடும். 3வது பேட்சுக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த வெல்லம் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி கெட்டித்தன்மை ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கிளறவே வாசனை சும்மா கமன்னு வரும். இது பொட்டுக்கடலையில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க. இன்ஸ்டண்ட்டாக செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நல்ல சைடெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளறுங்க. மாவு பச்சை வாசனை இருக்கக்கூடாது, ஏன்னா வயிறு வலிக்கும். நல்லா கிண்டி கிளறுனா மாவு வந்து நல்லா வெந்துடும். அந்த வெல்லம் தண்ணி கூட அந்த பொட்டுக்கடலை மாவும் நல்லா இணைஞ்சு ஈக்குவலாக எல்லா பக்கமே விஸ்க் பண்ணி விட்டுட்டிங்கனாலே போதும். கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து நல்லா கிளறேன். நெய் போடும் போதே நல்லா திரண்டு வந்துடும் பாருங்கள். நல்லா கெட்டு ஆகி ஹல்வா பதத்துக்கு வந்துடும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸ்வீட் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சைடெல்லாம் எடுத்து விட்டு மாவெல்லாம் ஈக்குவலாக வெந்துருச்சு. இப்போது சுட சாப்பிடுங்க, ஆறி சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட்டாலும் இந்த ஸ்வீட் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண. வெறும் 2 இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த ரெசிபியை சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.